இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் சில சான்ஸ்கிரிட் வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். பிரத்யாகரம். பிரத்யாகரம்னா மனசை அடக்கி வைக்கிறது. மனசை அடக்கிறதுனா ஐம்புலன்களையும் அடக்கிறது. ஐம்புலன்கள் என்னென்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? இந்திரியத்தை அடக்கிறது, ஐம்புலன்களை மனக்கட்டுப்பாடுன்றமே. அதான் பிரத்யாகாரம்னா மனசை கட்டுப்படுத்துறது. சாந்தாகாரம்னா அமைதியாக இருக்கிறது. அது மாதிரி காமுகன்றது மனம் போன வழியில் செல்பவன். மனசை கட்டுப்படுத்த தெரியாதவன். மனசு எப்படி சொல்றதோ அது மாதிரி போறவன் தான் காமுகன். காமுகனுக்கு ஆப்போசிட் பிரேமிகன். ஞாபகம் வச்சுங்க. காமுகனுக்கு ஆப்போசிட் பிரேமிகன். பிரேமிகன்னா மனசை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்போம். பிரேமிகன் கிருஷ்ண பிரேமின்றமே. அதான் கிருஷ்ண பிரேமிகள்னு சுவாமிகள் இருக்கார் பாருங்க. பிரேமின்னு ஒரு பேர் வச்சுருக்கிறது காரணம் அதான், மனசை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது. தாரணைனா மனசை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கட்டி வைக்கிறது. அது ரொம்ப கஷ்டம். மனசை ஒரு குறிப்பிட்ட இடத்த விட்டு அந்தண்ட போகாத கட்டி வைக்கிறது. கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாளை பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளை விட்டு கண்ணு அந்தண்ட போகக்கூடாது. எங்கேயும் மனசை கொண்டு போய் அந்த பெருமாள் மேலே லைக்க வைக்கணும். அதுதான் தாரணைன்றது. அதான் மனசை மனசை குறிப்பிட்ட இடத்துல கட்டி வைக்கிறது. வேற எதை பற்றியுமே தெரியாமல் அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கா. அதிலேயே அந்த இடத்துலயே இருக்கும் மனசு. அது ஸ்மரணம்னா நான் முதல்ல சொல்லுவேன். ஸ்மரணம்னா மனதுக்குள் எப்போதும் சொல்லிட்டு இருக்காது. திருப்பி திருப்பி சொல்றதுக்கு பேர் ஸ்மரணம்னு பேர். மறுபடியும் அதையே சொல்றது நாமஸ்மரணம்ன்றேன். அதான் திருப்பி திருப்பி இறைவனோட பேரையே சொல்லிட்டு இருக்கிறது பேர் ஸ்மரணம் பேர். உபாயம்னா வழிகாட்டுதல். தேசிகன்னா நம்ம தேசிகன்றது ஒரு பரம்பரையை சேர்ந்தது. தேசிகன் அப்படின்னு சொல்லுவோம். தேசிகன்னா ஆச்சாரியன். எல்லாருக்கும் தேசிகன்ற பேர் உண்டு. ஆச்சாரியன் எல்லாருக்கும் தேசிகன்ற பேர் உண்டு. எல்லா ஆச்சாரியனுக்கும் அது உண்டு தேசிகன்றது. அதனால தேசிகன்றது வெறும் வடகலை சம்பந்தப்பட்டுதான் இறங்க வேண்டாம். தேசிகன்ற பேருக்கு ஆச்சாரியன் தான் அர்த்தம். அந்தன்னா குருடன். அந்தகம்னு அந்தன்னா குருடன். அனந்தன்னா விழிப்போடு இருப்பவன். அதான் பெருமாளுக்கு பேர். மகாவிஷ்ணுக்கு பேர் அனந்தன் ஒரு பேர். அனந்தன்னா அனந்த பத்மநாபன் இருப்பேன். அது மாதிரி அதோட அனந்தன்றது ஆதிசேஷனுக்கு ஒரு பேர் அனந்தன்னு. விழிப்போடு இருக்கிறதுக்கு பேர் அனந்தன்னு ஒரு பேர். யாதின்னா போகுதல். யாதின்னா போன்றது. ஆயாதின்னா வருதல். அதான் ஆயேன்றமே. ஆயே அப்படின்றமே. அது ஹிந்தி. அந்த வேர்டு சான்ஸ்கிரிட் வந்தது தான். ஆயாதின்னா வருது. அது பங்குன்னா அங்ககீனம், நொண்டின்னு பங்குன்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்காது. கால் சரியில்லாத ஏதாவது உடம்புல அங்ககீனம் இருக்கிறவங்கள பங்குன்னு திட்டுவாங்க. பங்குன்றது ஆக்சுவலாக நொண்டின்னு அர்த்தம். ஏதோ உடம்புல ஒரு அங்ககீனம் உடையவர்னு அர்த்தம். பங்குன்னு வாங்க. அது பங்கு சான்ஸ்கிரிட் வேர்டு. அது சுத்த சான்ஸ்கிரிட் வேர்டு. ஆனால் ஹிந்தியில் அதை கொச்ச வேர்டாக சொல்லுவாங்க. பங்குன்னு திட்டுவாங்க. ஹிந்தியில் திட்டும்போது பங்குன்னு. அது மாதிரி நைகான்னா படகு. நாவிகேனன்னா படகு ஓட்டுறவன். நாவின்னா படகு. நம்மளது நாவாய் படிச்சிருக்கோம்ல தமிழில். நாவாயின்றது நான் அந்த நாவிகேனிலேருந்து வந்தது தான். நாவிலேருந்து வந்தது தான் நாவாயின்றது. நாவாயின்றது பழைய வார்த்தை கிடையாது. நாவாயின்றது தமிழில் பியூர் வார்த்தை தான். ஆனால் அது சான்ஸ்கிரிட்லேருந்து தான் வந்திருக்கு. நாவிகேன அப்படின்றது நான் படகை ஓட்டு போன்னு அர்த்தம். அடுத்தது அடைதல். ஆப்தவ்னா அடையிறது. சம்னா சமீபம்னு ஒரு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்படவன்னா மீனவனுக்கு பேர் செம்படவன்னு பேர். சான்ஸ்கிரிட் பேர் செம்படவன்றது. சான்ஸ்கிரிட் பேர் செம்படவன் சொல்லுவாங்க. இப்பயும் சொல்லுவாங்க. செம்படவன்ற வார்த்தை இப்பயும் இருக்கு. நாகப்பட்டினம் சைட்ல எல்லாம் போனீங்கன்னா செம்படவன்ற வார்த்தையை சொல்லுவாங்க. ரத்னாகரன்னா கடல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்னாகரன்னா கடல். சுத்ராபலன்னா அற்ப பலன். ரொம்ப சின்ன ஒரு பலன் கிடைக்கிறது பாருங்க. அற்ப பலன், உப்பு போடாத விஷயம்ன்றமே. அதான் ஒரு சின்ன லாபம் கிடைக்கிறது இல்லையா? ஒரு பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் ஏறிட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு கூப்பிட்றோம். கண்டக்டர் வரல. உங்களோட ஸ்டாப்பிங் வந்துடுது, இறங்கிடுறீங்க இல்லையா? ஒரு சின்ன லாபம், 5 ரூபாயோ 2 ரூபாயோ 4 ரூபாயோ. அது மாதிரி இருக்கிறதுலாம் அதுக்கு பேர் சுத்ராபலன்னு பேர். அற்ப பலன். கைவல்யம்னா உங்களுக்கு தெரியும். மோட்சத்து வாசல்ல
வெளியில் இருக்க ஒரு திறந்த வழி. மோட்சத்துக்கு அடைவதற்காக காத்திருப்பவர்கள் இருக்கும் இடம் அது. மோட்சத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது இருக்கிற இடம். கதவு தந்தோடனே நம்மள தான் கூப்பிட போகிறாங்களா, நம்மளை கூப்பிட மாட்டாங்களா, நம்மளை கூப்பிட மாட்டாங்களான்னு இப்போ ஏங்குவாங்களாம் பார்த்து. அதான் அது. வாயுவாகனன்னு ஒரு இது. வாயுவாகனன்னா வாயுன்னா பிராணன், வாகனன்னா வழி நடத்துறது. அதான் வாயுவாகனன்னா பிராணனை வழி நடத்துறது. பெருமாள் நடத்துறாரு இல்லையா, வழி நடத்துறாரு இல்லையா, அதுதான் வாயுவாகனன்றது. தௌத்தியம்னா மடி, ஆசாரம். அதான் அவங்க ரொம்ப ஆசாரமாக இருப்பாங்கப்பா, மடியாக இருப்பாங்கன்னு அவங்க தெரியுங்களா உங்களுக்கு? அவங்க ஆசாரம்பா, தொட முடியாதுன்னுவாங்க. தௌத்தியம்னா ஆசாரம்னு தெரியும். பிராதான்னா சகோதரன். பிராதான்னா கூட பிறந்தவங்களுக்கு அர்த்தம். பிராதான்னா சகோதரன். அது உங்களுக்கு இப்போ தவசம் பண்ணும்போது தான் வரும். க்ஷாம காலம் அது இக்ஷாம. வந்து சொல்லக்கூடாதானே, க்ஷாம காலம் தான் சொல்லணும். எழுதும்போது சேர்த்து எழுதணும். இக்ஷாம அப்படி எழுதணும். சொல்லும்போது சைலன்ஸு. ஷாமகாலம்னா கஷ்டகாலம், நம்மளோட கஷ்ட நேரம், சரியில்லாத நேரம் அர்த்தம். அதே மாதிரி பாகுன்னா கைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. பாஜுபந்தின்னா தோல் வளைன்ற ஆபரணம். தோளில் போட்டுக்கிற ஒரு தோல் வளைய, தோடைய செழிப்பு வேணும். தோளில் போட்டுக்கிற ஒரு ஆபரணம். இந்த வங்கி மோதிரம் மாதிரி இருக்கும், பெருசா தோளில் மாட்டிக்கிறது. அது பஞ்சகம்னா விரோதம். ஆத்மானுபவம்ன்றது என்னன்னா, அதுதான் கைவெள்ளத்தில் காத்திருக்குமே, கைவெள்ளத்தில் போய் காத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆத்மானுபவம்னு பேர். ஆத்மா அனுபவம். கைவெள்ளத்தில் காத்து கிடத்தல். அதான் வைகுண்டம் செல்லும் வழியில் வாசலில் கைவல்யத்தில் காத்து கிடத்தல். அதான் ஆத்மானுபவம். பகவதானுபவம்னு ஒன்று இருக்கு. பகவதானுபவம்ன்றது என்னன்னா, இது வந்து ஆத்மானுபவம். ஆத்மா முக்தி அடையிறதுக்காக, இப்போ மோட்சத்துக்கு போகிறதுக்காக கைவெள்ளத்தில் காத்துட்டுருது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பகவதானுபவம். பகவதானுபவம்ன்றது மோட்சத்துக்கு சென்றால் கூட, மோட்சத்தில் நீங்கள் பாட்டுக்கு ஒரு இடத்துல இருப்பீங்க, அப்படி கிடையாது. இது மோட்சத்துக்கு போய் பெருமாள் கிட்டேயே இப்போ இறைப்பணி செய்து கொண்டிருத்தல், இறைவனுக்கு பணி செய்கிற அந்த இது கிடைக்கிறது இல்லையா, அதுக்கு பேர் பகவதானுபவம்னு பேர். ஆக இன்னைக்கு இதோட போகிறோம். இன்னும் அடுத்ததில் இன்னும் சிலதை பார்க்கலாம். தேங்க்யூ.